திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்த போதிலும் கூட அவர் அமைத்த தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை தொடங்கி மும்முரமாக நடத்திக்கிட்டு வராங்க. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக கழன்று கொண்டதால கூட்டணி பேச்சுவார்த்தையை இப்போதே தொடங்குறது நல்லது அப்படின்னு திமுக தலைமை நினைக்கிறதால பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. காங்கிரஸ் 15 தொகுதிகளை கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுகள் தலா 5 தொகுதிகளை கேட்குறாங்க. 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை பதவி பம்பரம் சின்னத்தில் போட்டி அப்படிங்கிறது மதிமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 3 தொகுதிகள், அது 2 பொது தொகுதிகளை கேட்குறாங்க. இது போக முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதியே தரணும். அமைச்சர் துரைமுருகன் பாணியில் சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்கள். இப்படி மொத்தமாக கட்சிகளின் டிமாண்டை பார்த்தா கூட்டணி கட்சிகளை 31 தொகுதிகளை கேட்குறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள், 31 தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் திமுக போட்டியிட முடியும். ஆனால் இந்த டிமாண்டை எல்லாம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது தந்த சீட்டுகளையாவது திமுகவிடமிருந்து பெற்றுவிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கேட்கப்படுறவதா. கடந்த தேர்தலில் திமுக 20 இடங்களில் போட்டிக்கிட்டாங்க, காங்கிரஸ் 9 இடங்களில் போட்டிக்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடங்களையும், விடுதலை சிறுத்தை கட்சி 2 இடங்களையும் போட்டிக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக், பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக ஆகியவை தலா 1 இடத்துல போட்டிக்கிட்டாங்க. இப்போது இந்திய ஜனநாயக கட்சி பாஜக பக்கம் போயிட்டாங்க, அது பாரிவேந்தர் கட்சி. அதனால் திமுகவுக்கு கூடுதலாக 1 இடம் கிடைக்குது, அதாவது 21 தொகுதிகள் கிடைக்குது. ஆனால் ஆளும் கட்சியாகவும் மத்தியில் புதிய ஆட்சி அமைய முக்கிய பங்காற்ற போகும் கட்சியாகவும் இருக்க போவதாக கூறும் திமுக வெறும் 21 இடங்களில் மட்டுமே போட்டியிட முடிவு செய்யுமா அப்படின்னு தான் தெரியல. மேலும் காங்கிரஸ் கட்சியும் வட மாநிலங்களில் நம்ப முடியாத நிலையில் தமிழகத்தில் கூடுதல் இடங்களை போட்டியிட வாய்ப்பு கேட்பாங்க. இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதுதான் திமுக கூட்டணியின் முக்கிய கேள்வியாக இருக்குது. இப்படி விறுவிறுப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் போயிட்டு இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கவே திட்டம் போட்டு கொண்டிருப்பதுதான் கள நிலவரமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இருந்து கழன்று கொண்ட போதிலும் கூட திமுக கூட்டணியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்காங்க. ஆனால் அதிமுகவோ எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளை இணைத்து கொண்டு 40 தொகுதிகளையும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட வைத்து தங்கள் பலத்தை நிரூபிப்பது என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் ஒட்ட வைக்க டெல்லி மேலிடம் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் ஜி.கே. வாசனை நேரில் வந்து பேசியும் எடப்பாடி மசியல. வரவிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையில் பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் அணிகளை இணைத்து வலுவான கூட்டணியை அமைத்தால்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும், அதிமுகவின் பலத்தையும் காட்ட முடியும். திமுகவை ஓரளவாவது தோற்கடித்தால்தான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு களம் உருவாகும் அப்படின்னா ஜி.கே. வாசன் பேசியும் கூட எடப்பாடி அதை ஏற்றுக்கல. மக்களவை தேர்தலில் பயன்படுத்திவிட்டு மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு மேலும் பல நெருக்கடிகளை தருவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முதலமைச்சராக முன்னிறுத்தி கோருவார்கள் என்பதால் தான் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் அறிந்த வட்டாரங்கள். அதனால் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கப் போகிறதா அல்லது பாஜக அமைக்கப் போகிறதா என்பது ஓரிரு வாரங்கள் நமக்கு தெரிஞ்சிடும்.